ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மீண்டும் இந்த நல்ல நாளில் நம்முடைய நடுவில் மகிமைப்படுவதாக. ஆமென். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்றவர் இன்றைக்கு நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்தால் ஒரு கிரியை நடக்கும். Where there is a spirit of the Lord, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர். இதை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாமா? இட்ஸ் ஓகே. பைபிள் பேப்பர் பாருங்க. தேங்க்ஸ். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவர் இயேசு அண்டை வந்த எல்லாருமே வந்தது போல திரும்பி போனதே இல்லை. இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது whoever came to the Lord, they have never returned as they have came to him. ஆண்டவர்கிட்ட வந்த மாதிரி அவங்க திரும்பி போனதே இல்லை. மாற்றம் அடைந்துதான் சென்றார்கள். இயேசுவை சந்தித்த எல்லாருமே இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமீன் கேட்கலாமா? வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய கையின் பிரயாசங்களில் ஒரு வெற்றி எதிர்பார்க்கிறோம். ஒரு முன்னேற்றம், ஒரு வெற்றி, ஒரு ஜெயம் வராதா என்று தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் முன்னேற்றத்தை தருகிறவர் தான், நம்மை வளர பண்ணுகிறவர் தான், நம்மை உயர்த்துகிறவர் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் அண்டை வந்தாலே வாழ்க்கை மேலே தான் போகும். ஆமீன் சொல்லாமா? ஆண்டவர் இயேசு அண்டை வந்தாலே வாழ்க்கை மேலே தான் போகும். மேலே போகிறது மட்டும் இல்லை, கடைசியில் மொத்தமாக மேலே போகிறதும் அவரால் தான். ஆமீன் சொல்லுங்களேன் ஒரு ஆமீன். நான் பேசுகிறது தமிழ் புரியுதா? இயேசு வந்தால் வாழ்க்கை மேலே போகும், மேலே போகும், மேலே போகும், மொத்தமாக மேலேயே போயிடும். ஒரு ஆமீன் கேட்கலாமா? மேலே போகிறதுக்கு அவர் தான் வழி, கீழே போகிறதுக்கு நம்ம வழி சொல்லவே வேணாம், அது அவருக்கே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேரளாவிலேருந்து ஒரு போதகர் பேசிக்கொண்டே இருந்தார். மலையாளத்தில் பேசிக்கொண்டே இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தான் பரலோகம் போகிறதுக்கு வழின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இயேசு பரலோகம் போகிறதுக்கு வழின்னு சொன்ன உடனே ஒரு வாலிபன் கேட்டான், நரகம் எப்படி போகணும்னு கேட்டான். பரலோகம் போகிறதுக்கு இயேசு வழின்னு சொல்கிறீங்களே, அப்போ நரகம் எங்கோட்டானு போண்டியதுன்னு அப்படி ചോദിച്ചു. அப்போ இந்த பாஸ்டர் പറഞ്ഞു, നരകമാണോ എങ്ങോട്ട് പോകണം ചോദിച്ചോ, നീ ഇപ്പോൾ போகிற போக்கில் തന്നെ போயால் மதி, அங்கோட்டு போய் சேரும் அப்படின்னார். மலாய் மாதிரி இருக்கா? நரகம் எப்படி போகணும்னு கேட்ட உடனே, நரகம் போகணும் நான் கேட்குற, நீ இப்போ போகிற போக்கிலேயே போ, அங்கே போய் சேர்ந்துருவேன்னார். பரலோகம் போகிறதுக்கு தான் இயேசு வழி. ஒரு ஆமீன் கேட்கலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 7 verse 11. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் முறியடித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து முறியடித்தார்கள். They have defeated their enemies from மிஸ்பா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது கடவுளுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தோல்வி அடைந்த நிலையில் இருந்தார்கள், ஒரு தோற்றுப்போன நிலைமையில் இருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். Their situation was very bad. எதிரிகளால் சூழப்பட்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு ஒரு சந்தோஷமில்லாத ஒரு வாழ்க்கை. The whole country was going through a time of agony. 2ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் புத்திரர் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஒரு புலம்பலான ஒரு சந்தோஷமில்லாத ஒரு சீசன். ஒரு நாட்டில் ஒரு பிரதமர் இறந்து போனால், அல்லது பிரசிடென்ட் இறந்து போனால், இந்த கொடி பாதி கம்பத்தில் பறக்க விட்டு ஒரு வாரம் துக்கம் அனுசரிக்கப்படும். நாடு முழுவதும் ஒரு சோகமான ஒரு கீதம் பாடப்படும். அதே போல இஸ்ரவேல் புத்திரர் அந்த தேசம் முழுவதும் அவங்க எல்லாருமே கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தோஷமில்லாத ஒரு சீசன், ஒரு மகிழ்ச்சியை இழந்திருந்த ஒரு காலம், அழுகையான ஒரு காலம், வேதனையான காலம். உள்ளே அழுகை, வெளியே எதிர்ப்பு, வெளியில பிரச்சனை, வெளியிலிருந்து எதிர்ப்பு, வெளியில பெலிஸ்தியரால் சூழப்பட்டு pressure from outside and problem inside. உள்ளேயும் பிரச்சனை, வெளியும் பிரச்சனை,
குழப்பமும் அழுகையும் வேதனையும் நிறைந்த ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை. 1 சாமுவேல் சாப்டர் 7 வாசித்தீங்கன்னா. ஆனால் அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது குழப்பத்தோடும் புலம்பலோடும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தார்கள் என்று ஆரம்பிக்கிறது. ஆனால் அது முடியும் போது அவர்கள் ஜெயித்தார்கள் என்று முடிகிறது. கைவிட்டு ஒரு அலையில சொல்லாமா? எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். எனி சிச்சுவேஷன் கேன் பி சேஞ்ச்ட். அண்ட் எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் வந்துட்டார்னா அங்கே ஒரு மாற்றம் ஏற்படும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். பல மாதங்கள் நாம் ஜெபித்து வராத ஒரு வெற்றி, பல மாதங்கள் எதிர்பார்த்து அடைய முடியாத ஒரு நன்மை, பல மாதங்கள் எதிர்பார்த்து கிடைக்காத ஒரு அற்புதத்தை ஏன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தர முடியும். God can do that and he is able to do. 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழும்போது எதை செய்தாரோ அதை இன்றைக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் மாற முடியும். நம்முடைய அழுகை மாற முடியும், நம்முடைய துக்கம் மாற முடியும், நம்முடைய நஷ்டம் மாற முடியும். நாம் நஷ்டத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தலைகுனிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் கேட்கலாமா? எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஒரு புலம்பலான சிச்சுவேஷன். அது ஏன் கர்த்தரை நினைத்து புலம்பினால் என்பதற்கு இன்னொரு செய்தி சொல்லலாம். ஆண்டவர் அவங்கள அதாவது கைவிட்டார். காரணம் இவங்க ஆண்டவரை விட்டுட்டாங்க. அதான் விஷயம். ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தரை நினைச்சு அழுறோம்? ஒன்லே அவங்க நம்மளை விட்டு போயிருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தகப்பனாரோ தாயாரோ தாத்தாவோ பாட்டியோ நம்ம கூட இருந்தவங்க நம்ம கூட இல்லைன்னா அதை நினைத்து அழுகிறோம். அதுதானே காரணம். இருக்கிற ஒரு ஆளை நினைச்சு நம்ம அழமாட்டோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்றால் அப்போ ஆண்டவர் அவங்களோட இல்லை. they missed the presence of God. ஒரு காலத்தில் ஆண்டவர் அவங்களோட இருந்தார். அந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் நடந்து வரும்போது மேகஸ்தம்பம், பகலில் அவர்களுக்கு மேகஸ்தம்பம், இரவில் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பம். கர்த்தர் அவர்களை விட்டு விலகவில்லை. when they had nothing, God was with them. now they have everything, God was missing. வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாம வெறுங்கையா பரதேசியாய் நடந்து போகும்போது அவர்களோட ஆண்டவர் இருந்தார். மேகம் அவர்களை விட்டு விலகவில்லை. இப்போ நாடு இருக்குது, வீடு இருக்கு, லேண்ட் இருக்கு, ஜுவல் இருக்கு. they have everything except the presence of God. what a sad thing. எவ்வளவு வருத்தமான விஷயம் பாருங்க. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். வீடு, நிலம், சொத்து, பொருள், பொண்ணு எல்லாம் இருக்குது. ஆனா ஏதோ ஒண்ணு இல்லை. அதுதான் தேவ பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில இழந்து போகும்போது எது இருந்தாலும் திருப்தி தராது. நத்திங் வில் சாட்டிஸ்ஃபை. எதுவுமே திருப்தி. கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தரை விட்டுட்டாங்க. அஸ்தரோத்து போன்ற ஐடல்ஸ் மற்ற நிறைய விக்கிரகங்கள் பின்னால போனாங்க. அதுதான் பிரச்சனைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம உள்ள பார்க்க முடியும். இதே போல எங்க வாழ்க்கையிலே ஒரு புலம்பலான வாழ்க்கை தான். என்னுடைய சாட்சி நீங்க கேட்டிருப்பீங்க. யூடியூப் சேனல்ல மதுராந்தகம் ஏசுதாஸ். நான் இருக்கிற ஊர் சென்னைக்கு பக்கத்தில் மதுராந்தகம். ஒரு சின்ன ஒரு மாடர்ன் வில்லேஜ்னு சொல்லலாம். ஆண்டவர் தான் வரும்போது காரில் சிஸ்டர் பாஸ்டர் பேசிட்டு வந்தோம். எங்கள் ஊருக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னே. உங்கள் ஊரில் வந்தால் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. நாங்கள் தான் இருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சென்னை மாதிரியோ கேஎல் மாதிரியோ இல்லைன்னா இங்கே மாதிரி ரசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு லேக் இருக்கும், அதுவும் ட்ரை. இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குது. அதனால் எங்கள் ஏரியா ஒரு வறண்ட வில்டர்னஸ் மாதிரி தான். ஆனால் நாங்கள் இருக்கிறோம் வாங்கன்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம், ஒரு மாடர்ன் வில்லேஜ்னு சொல்லலாம். ஆனால் சரவுண்டட் வித் 224 வில்லேஜஸ். அந்த இடத்துக்கு தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்ன அனுப்பினார். அந்த மதுராந்தகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நான் அந்த மதுராந்தகம் வர்றதுக்கு முன்னால் என்னுடைய சாட்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க. எங்கள் ஊர் பேர் தான் மதுராந்தகம். ஸோ ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல். எல்லாம் அந்த கொரோனா வந்த வாழ்வு தான். கொரோனாவால் வந்தது தான். அந்த கொரோனா சிஸ்டர் தந்தது தான். கொரோனாவுக்கு பிறகு, அந்த கோவிடுக்கு பிறகு தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ இது அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். அதுவும் விசேஷமாக இந்த தடவை ஸ்பெஷலாக மலேசியா வந்ததே அந்த யூடியூப் சேனலில் சந்திக்கப்பட்ட சில இயேசுவை அறியாத மக்களை சந்திக்கத்தான் வந்தேன். சிஞ்சாங்கில் கேஎல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஏரியாவுக்கு போய் அவங்களெல்லாம் பார்த்து பேசி ஜெபம் பண்ணி இட் வாஸ் அ கிரேட் டைம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான். ஸோ இந்த யூடியூப் சேனலில் சாட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனாலும் வந்திருக்கிற புதியதாக வந்திருக்கிற சொல்லுகிறேன், நீங்கள் விரும்பினா நீங்கள் அதை பார்க்கலாம். எங்களுடைய பாடல்கள், சாட்சிகள் எல்லாம் நான் கிறிஸ்டியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் டெய்லி இங்கே சர்வீஸாக இருக்கட்டும், வர்ஷிப்பாக இருக்கட்டும், டெஸ்டிமனியாக இருக்கட்டும், டெய்லி ஏர்லி மார்னிங் 5 மணிக்காக இருக்கட்டும், நிறைய வாட் வி போஸ்ட் தேர் ஆல்
டுவர்ட்ஸ் த நான் கிறிஸ்டியன்ஸ். சிலருக்கு நீங்கள் அதை பேசணும்னு நினைப்பீங்க, என்ன பேசணும்னு தெரியாது, சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில. இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். இந்த மெசேஜை நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேருக்கு அனுப்பலாம். அநேக ஆண்டவரை அறியாத மக்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், இயேசுவை அறியாத இந்து சகோதர சகோதரிகள் அநேகரை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை அறியாத ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க தான் எங்கள் அம்மா. என் தாத்தா ஒரு கோயில் பூசாரி. வாழ்க்கை நன்றாக இருந்தது. என் தகப்பனார் ரயில்வேல ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். ஒடிசாவில், ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஒரிசாவில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் போய் கொண்ட வாழ்க்கையில் என் தகப்பனாருக்கும் கூட வேலை செய்தவருக்கும் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என் தகப்பனாருக்கு ஏதாவது கெடுதி ஒன்றை செய்ய வேண்டும் நினைத்த அந்த சகோதரர், அந்த நண்பர் என் தகப்பனாரை வீட்டுக்கு அழைத்து அவரை சாப்பிட வைத்து அதன் பிறகு குடிக்க வைத்து நல்லா உபசரித்து அனுப்பினார். என் தகப்பனார் திரும்ப நடந்து வரும்போது அந்த இடது கால் பட்ட இடத்திலுள்ள மண்ணை எடுத்து ஒரு மந்திரவாதியிடம் கொடுத்து, இந்த காலடி மண் யாருக்கு சொந்தமோ அந்த குடும்பம் அழிந்து போகட்டும் என்று செய்வினை, மந்திரம், பில்லி சூனியம், விச் கிராஃப்ட் எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மரம் வெட்டினா எப்படி கீழே சாயும், அதே போல் என் தகப்பனார் கீழே சாய்ந்தார். பணம், பொருள், நிலம், சொத்து, நகை, பாத்திரம் எல்லாமே சுருக்கமாக சொன்னால் எல்லாம் எங்களை விட்டு போனது. பணத்தோடு புறப்பட்ட அந்த ப்ராடிக்கல் சன், இளைய மகன், கொஞ்ச நாளில் எல்லாம் இழந்து அவன் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவித்தது போல எங்கள் அம்மா என்னை தூக்கி கொண்டு அடுத்த நேரம் ஆகாரத்துக்கு தெருவில் பிச்சை எடுத்தார்கள். அதுதான் எங்களுடைய நிலைமை. என் தகப்பனார் மனநிலை பாதிக்கப்பட்டு எத்தனை மருத்துவமனைகளுக்கு போனாலும் சுகம் பெறாமல், பணம் செலவாகிறது, சுகம் இல்லை. ஆகவே என்ன செய்யன்னு தெரில, பணம் தான் போயிட்டுருக்கு. தண்ணி குடிக்க ஒரு டம்ளர் வீட்டில் இல்லை. அப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். வீடுகளில் வேலை செய்து பிச்சை எடுத்து என் தாயார் என்னையும் என் தகப்பனாரையும் காப்பாற்ற வேண்டிய நிலை. மனநிலை பாதிக்கப்பட்ட என் தகப்பனார் அரைகுறை ஆடையோடு தெருவில் ஓட ஆரம்பித்தார். வாழ்க்கை மிக பரிதாபமாக இருந்தது. மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் கைவிட்ட போது நான் நம்பின தெய்வங்கள் ஏன் கைவிட்டதுன்னு எங்கள் அம்மா யோசித்தாங்க. ஏன்னா இயேசுநாதர் தெரியாது. அதிகாலை எழுந்து குளிரும் பாராமல் குளித்து, குளிர்ந்த நீரில் குளித்து, ஈர துணியை இடுப்பில் கட்டிக்கிட்டு அப்படி சாமிக்கு முன்னால் நின்று பாலை ஊற்றி பாலாபிஷேகம், பூவை போட்டு புஷ்பாபிஷேகம், நெய்யை ஊற்றி நெய்யபிஷேகம் என்று பல விதங்களில் தொழுகை செய்த அல்லது ஆராதனை செய்த ஒரு இந்து ஐயங்கார் குடும்பம் எங்கள் தாத்தா குடும்பம். குடுமி வச்சு பூணூல் போட்ட ஐயங்கார் எங்கள் தாத்தா. இயேசுநாதர் எங்களுக்கு தெரியாது, வேண்டாம்னு நினைத்த ஒரு குடும்பம். நமக்கு தெரியாத தெய்வமா, நமக்கு இல்லாத சாமியா, நமக்கு தெரியாத வேதமா, நமக்கு எதுக்குப்பா ஒரு வெளிநாட்டு கடவுள் என்று பலர் நினைப்பது போல நினைத்த ஒரு குடும்பம். ஆனால் என் தகப்பனார் இப்படி பாதிக்கப்பட்ட போது என்ன செய்வது என்று என் தாயாருக்கு தெரியல. நான் கை குழந்தை, ஒடிசாவில் தான் நான் பிறந்தேன். நான் கை குழந்தை, என் தகப்பனார் மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரனாக இருக்கிறார். ஒன்றுமே புரியலை எங்கள் அம்மாவுக்கு, என்ன செய்யன்னு தெரியல. பணம் பொருள் இருந்தபோது அண்ணே, மாமா, அக்கா நல்லா இருக்கிறியான்னு கேட்டவங்க இப்போ பணம் போன உடனே எல்லாரும் போயிட்டாங்க. அனாதையை போல ஆனோம். வாழ்க்கையில் எங்கே போகன்னு தெரில, என்ன செய்யன்னு தெரியல. ஒன்றுமே புரியாமல் ஒரு குழப்பமான நிலையில் எஃப் மைனர் கொடுக்கலாமா? உடைந்து கிடந்த பாத்திரமாய் ஒதுக்கி வைக்கப்பட்டே, என்னை எடுத்து உருவம் கொடுத்து உயர்த்தி மகிழ்ந்தீரையாவும் மகனாய் தெரிந்தீரையா. அநாதை போல நான் அலைந்து திரிந்தேனையா, அழாதே என்று சொல்லி அன்பாய் அணைத்தீரையா. இது வெறும் பாட்டு இல்லைங்க, வாழ்க்கை. ஒரு அநாதை போல, அநாதை போல என்னை தூக்கிக்கிட்டு எங்கள் அம்மா தெருவில் பிச்சை எடுத்து இப்படி வாழ்க்கை வாழும்போது கடிக்கிற நாயை போல ஆனார் எங்கள் அப்பா. வாழ வழி இல்லை, எதிர்காலம் இல்லை. No one to love, no one to care, uncared, unloved, hopeless situation, begging for the next meal on the road. தெருவில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது அந்த புலம்பல், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பி கொண்டிருந்தார்களோ அதே போல பிரச்சனை மாறாதா, என் கண்ணீர் மாறாதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, என் வேதனை நீங்காதா, என்ன செய்வேன்?
எந்த வழியில முயற்சித்தாலும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல ஒன்றும் கிடைக்கல, மலர் பூஜையில ஒன்றும் கிடைக்கல, எந்த வழியில முயற்சித்தாலும் ஒண்ணுமே நடக்கலையே என்று எங்க அம்மா புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை உங்க வாழ்க்கை இப்படி இருக்கலாம். வெளியில சிரிக்கிற எத்தனையோ பேர் உள்ளத்துல உடைந்து போய் எனக்கு ஒரு மாற்றம் வராதா, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா, என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா, ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கிறதே, என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு சந்தோஷம் இல்லாம வாழ்றேனே, ஏன் உலகத்துல வாழணும், இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த ராத்திரி உங்கள் கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கைத்தட்டி ஒரு ஆமேன் சொல்லலாமா? இந்த சூழ்நிலையில எங்க அம்மாவுக்கு என்ன செய்யணும் தெரியாம குழப்பத்தில் இருந்த போது somebody introduced Jesus to my mother. எங்க அம்மாவுக்கு இங்க ஒரு சர்ச் இருக்குன்னு சொன்னாங்க. சர்ச்னா என்னன்னு கேட்டா, இயேசுநாதர் கோயில். இயேசுநாதர் கோயிலா? ஆமா, நீ போமா, உன் புருஷனை கூட்டிட்டு போ, உன் பிள்ளைய தூக்கிட்டு போ, அந்த இயேசுவை நம்பு, அவர் நமக்காக வந்த தெய்வம், கிறிஸ்தவங்களுக்காக வந்த தெய்வம் இல்ல, அவர் இந்த உலகத்துல எல்லாருக்காக வந்தவர். அவர் பிறந்த பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இயேசுவின் பிறப்பு எல்லாருக்காக, இயேசு இறந்ததும் எல்லாருக்காக, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இல்ல. ஆகவே அந்த இயேசுவை நம்பிப்பாரு, உன் புருஷனை கூட்டிட்டு போ, உன் பிள்ளைய தூக்கிட்டு போ, அந்த இயேசுவை கூப்பிடு, ஏசப்பான்னு ஒரு அப்பாவை நினைச்சு போய் ஒரு உங்க கஷ்டத்தை சொல்லு. எனக்கு ஜெபம்லாம் தெரியாது, தெரியணும்னு அவசியம் இல்லை, ஒரு அப்பா கிட்ட பேசுற பிள்ளை மாதிரி போய் அப்பா உதவி செய்யுங்கப்பான்னு கேளு, அவர் கண்டிப்பா உதவி செய்வார். அந்த உலகத்துல இந்த நாட்கள்ல அவர் எத்தனையோ பேருக்கு உதவி செய்து வாழ வச்சாரு, மரணத்தை ஜெயித்தாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அவர் நல்லவர், நான் போனா ஏத்துக்குவாங்களா அப்படின்னு எங்க அம்மா கேட்க, உலகத்துல யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ற ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான், அவரை மாதிரி வேற யாருமே இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஈ மைனர் கொடுங்க, பேட் வாசிக்கலாம். உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, எனக்காகவே புவியில் வந்தீரே, உம் ஜீவனை எனக்காய் தந்தீரே. ஒரு 6 வசனம். உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. கைதட்டி. உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, எனக்காகவே புவியில் வந்தீரே, உம் ஜீவனை எனக்காய் தந்தீரே, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யார். 2 கையை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, எனக்காகவே புவியில் வந்தீரே, உம் ஜீவனை எனக்காய் தந்தீரே, உம்மை போல யாரும் இல்லப்பா. கை தட்டலாமா அந்த ஆண்டவருக்கு? நல்ல கரங்களை சத்தமா. உம்மை போல யாரும் இல்லப்பா. அந்த சர்ச்சில் போய் முழங்கால் படிட்டு, லிட்டரல் எப்படி ஒரு முழங்கால் படிட்டு, ஏசப்பா எத்தனையோ சாமி கும்பிட்டு இருக்கிறேன், உங்களை எப்படி வணங்கணும்னு தெரியாது, நான் 2 கையெடுத்து கும்பிடுறேன், ஒரு உயிர் பிச்சை மட்டும் தாங்க, நான் வேற ஒன்றும் கேட்கல. ஒரு பக்கம் பைத்தியம் பிடிச்ச புருஷன், மறுபக்கம் கை குழந்தை, அனாதையா நிற்கிறேன், சொந்தம் பந்தம் எல்லாம் கைவிட்டு எங்க போகன்னு தெரியாம அனாதையா தெருவில் நிற்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க ஏசப்பா. கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, நானே பிச்சை எடுத்து வாழ்றேன். ஆனால் என் புருஷனை ஆசீர்வதிச்சு ஒரு சுகத்தை கொடுத்து என் புருஷனை சுகமாக்கி என் பிள்ளையை ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை தந்தீங்கன்னா, சாகிற வரைக்கும் இந்த 2 கையை வேற எந்த தெய்வத்துக்கு எடுத்து வணங்க மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணான். நம்ம ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு பைபிள்ல, இயேசுன்னு சொல்றோம், இம்மானுவேல், நிறைய பேர் சொல்றோம்.
இன்னொரு பேர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவரேன்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு ஆமீன் கேட்கலாமா? ஜெபத்தை கேட்கிறவரே. அந்த ஆண்டவர் 50-55 வருஷத்துக்கு முன்னால நாங்க செலவழித்த ஆயிரங்கள் இன்னைக்கு லட்சம் கோடின்னு சொல்லலாம், மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் சொல்லலாம். அவ்வளவு பணம் செலவழித்து வராத சுகம் இந்த ஒரு சின்ன ஜெபத்துல, அந்த ஜெப வீட்டுல இருந்தவங்க பண்ண ஜெபத்துல ஆண்டவர் இயேசு என் தகப்பனாரை அற்புதமாய் சுகமாக்கினார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின்னு பைபிள்ல இருக்கு. புலம்பலை மாற்றினார். எங்க அப்பா அம்மா 2 பேரும் உடனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். ஆண்டவரை நேசிக்கிறோம்னா கீழ்ப்படியும். அதான் சொன்னாங்க பாஸ்டர், கீழ்ப்படுதல் இல்லாத அன்பு அன்பே இல்லை. எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியா? சர்ச்சுக்கெல்லாம் போறீங்களா? அதுக்கு தான் டைம் இல்லை சார். ஆட்கள் சொல்றதை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பைபிள் எதாவது படிச்சிங்களா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிஸி, டைம் இல்லை. ஆனால் ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு உங்களை பிடிக்குமா? இல்லை. உடனே கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். நன்றி கடனா இயேசு எங்க புருஷனை சுகமாக்கினாரு, என்னை ஆசீர்வதிச்சாரு, இனி வாழ வச்சிருவாரு. இந்த நன்றி கடனா தான் எனக்கு இயேசுதாசன் பேர் வச்சாங்க. இன்னைக்கு இந்த மேடையில நான் நிக்கிறேன்னா ஆண்டவர் இயேசு. அவரை போல ஒரு தெய்வம் இல்ல. கை தட்டலாமா? உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. கை தட்டி பாடுங்க. உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. எனக்காகவே பூமியில் வந்தீரே, உம் ஜீவனை எனக்காய் தந்தீரே. உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. என்றைக்கோ மண்ணோடு போக வேண்டிய எங்க வாழ்க்கை இன்னைக்கு மேடையில நின்று உங்க நடுவில் நின்று சாட்சி சொல்ல கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்தார். வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. அவரை நம்பின உங்க வாழ்க்கையில கீழே போனதே இல்லை, மேலே தான். இன்னைக்கு இந்த ராத்திரி ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயர்வை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் உயர்த்துகிறவர். குப்பையில் இருக்கிற மனுஷனை உயர்த்தி ராஜாவோட உட்கார வைக்கிறவர். குப்பைக்கும் ராஜாவுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. சில வேளை ராஜா குப்பையை பார்க்க வாய்ப்பே இல்லை. ராஜா வர்றதுக்குன்னு குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க. அந்த குப்பையில கிடக்கிற மனுஷனை ஒரு ராஜாவோட உட்கார வைக்கிற ஒரே தெய்வம் நம்ம தெய்வம் தான். கை தட்டலாமா? இதுதான் நம்ம உலகத்துக்கு சொல்லுகிற குட் நியூஸ். எல்லாருக்கும் சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் வாழ்க்கை ஒன்று இருக்கு சார், பயப்படாதீங்க சார். வாழ வைக்கிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு, பயப்படாதீங்க. என்ன வாழ வச்சாரு, உங்களை வாழ வைப்பாரு. இந்த செய்தியை நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் இங்கே நிற்க வச்சிருக்கிறாருனால பக்கத்து ஊருக்கே ஒரு எக்ஸ்கர்ஷன் போகாத ஆள் நாங்களாம். பக்கத்து ஊருக்கெல்லாம் ஒரு எக்ஸ்கர்ஷன் போகாத ஆள். இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு வரணும். அது தேவ கிருபை, இந்த வசனம். வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. எந்த நிலையில் இருந்தாலும் உங்க சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற முடியும். உங்க கண்ணீரை மாற்ற முடியும், உங்க அழுகையை மாற்ற முடியும், உங்க துக்கத்தை மாற்ற முடியும். உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு தர முடியும். அதைத்தான் சொல்லுது 7-11. இருக்கா 7-11 கடை? 7-11 ஞாபகம் வச்சுங்க. 7-11 1 சாமுவேல் 7-11. மிஸ்பாவிலிருந்து முறியடித்தார்கள், தோற்று போனவர்கள் தோற்கடித்தார்கள். தோற்று போய் இருந்தவங்க இவங்க தோற்கடிச்சாங்க. The defeated people, they became successful. They have defeated their enemies from Mizpah. Mizpah, அதுதான் விஷயம். Mizpah miracle, அதுதான் நான் சொல்ல போறேன். What happened in Mizpah? Mizpah miracle. Mizpah miracle. மிஸ்பாவில் நடந்த ஒரு மிரக்கிள். அப்ப இப்படிப்பட்ட அழுது கொண்டிருந்த மக்கள், கண்ணீரோடு இருந்த மக்கள், வேதனையோடு இருந்த மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கு அங்கே ஒரு பிரீஸ்ட் இருந்தாரு, ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு. அவர் தான் சாமுவேல். அவர் சொல்றாரு, அழுதுகிட்டு இருக்கிறீங்க, கண்ணீரோட இருக்கிறீங்க, உங்க பிரச்சனை மாறுறதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. ராமன் கேட்கலாமா? அவர் என்ன சொல்றாரு? 3ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால்
அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிரச்சனை மாறும். அதான் சொல்றாரு, உங்க பிரச்சனை மாறும். பிரச்சனை மாறுறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆமென் சொல்லாமா? என் பிரச்சனை மாறாதுங்கிற நிலைக்கு வந்துடும். சில வேளைகளில் என் பிரச்சனை தீராது போல இருக்கு. சில வேளைகளில் எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும் நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, வாயில வார்த்தை, அதுதான் நமக்கு பிரச்சனையே. நமக்கு பிரச்சனையே நம்ம வாய் தான். வாயில தான் வம்பே இருக்கு. இல்லைல்ல சொல்லாமா? இல்லை, நாவின் அதிகாரத்தில் தான் என்ன இருக்கு? ஜீவனும் மரணமும் இருக்கு. அதனால வாழ்வு தரும் வார்த்தைகளை பேசணும். ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, பயப்படாதீங்க, உங்க பிரச்சனை மாறும். உங்க பிரச்சனை மாறுறதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா, உங்கள் நடுவில் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் இருக்குதா, அதை விலக்கிட்டு உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்க. ஹார்ட்டை கர்த்தருக்கு நேராக்குங்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? They were so sweet on their lips, but they were very far in their heart. ஆண்டவரே வருத்தப்படுறார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு இதுதாங்க காரணம். outside we are so holy. ஆண்டவரை நம்ம இப்படி பாடுனா, கை தூக்குனா, ஆராதிச்சா தேவதூதனே இறங்கி வந்துட்டான்னு நினைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மா வீட்டில் பேசிக்கிறாங்க, ஐயோ நீங்க சர்ச்சில் ஆராதிச்ச ஆராதனையை பார்த்து தான் நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். உம்மை போல யாரும் இல்லப்பான்னு பாடும்போது கண்ணீர் விட்டீங்களே, கை உயர்த்தினீங்களே, the way you worship. உண்மையில ஆலயத்தில் நீங்க கிறிஸ்டோபர் தான் அப்படின்னாங்க. ஆலயத்தில் நீங்க தேவதூதன் தான், ஆனா வீட்டுக்கு வந்தா நீங்க அப்படி இல்லையே, நீங்க அத மாதிரி இல்லையே, நீங்க வேற மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா புலம்ப ஆரம்பிச்சாங்க. அது சொன்னாரு, அதுக்கு ஆலயத்தில் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், வீட்டில் உன்னோடல்லவா இருக்கிறேன் அப்படின்ட்டாரு. இவர் மோசமா இருக்கிறதுக்கு காரணம் மனைவி தான் சொல்லிட்டார். அது கூட ஒத்துக்கல அவர். வீடுகளில் சில வேளைகளில் நம்ம ரொம்ப, அதாவது நம்ம ரியல் கேரக்டர் வீட்டில் தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயம் ஆண்டவருக்கு நேரா இருக்குதா? இருதயம் ஆண்டவருக்கு நேரா இருக்குதா? நம்ம ஹார்ட் கர்த்தரை தேடுதா? அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அழகா பாடினாங்க ஒரு பாட்டு இல்ல, ஆண்டவர் என்ன பாட்டு பாடினீங்க நீங்க? வொர்ஷிப் பாட்டு இங்க பாடினீங்க, உம்மை ஆராதிக்கிறோம் இல்ல. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். தொடர்ந்து பிள்ளையா இருக்கிறோமா? சாமுவேல் சொல்ற, உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம், உங்க குழப்பத்துக்கு நீங்க தான் காரணம், உங்க அழுகைக்கு நீங்க தான் காரணம், உங்க புலம்பலுக்கு நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் விளக்க வேண்டியதை விளக்கணும், விரும்ப வேண்டியதை விரும்பணும். தேவன் விரும்புறத விரும்பணும், தேவன் வெறுக்கிறத வெறுக்கணும். தேவன் விரும்புறத விரும்பணும், தேவன் வெறுக்கிறத வெறுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதானே. கிறிஸ்துவுக்காக வாழ்றதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்ல, ஒரு திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கணவன் யோசித்து நடந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். கணவருக்கு என்ன பிடிக்கும்னு மனைவி யோசித்து நடந்தா வீடு நல்லா இருக்கும். ஒரு கிறிஸ்தவன் ஆன பிறகு கிறிஸ்துவுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு எது பிடிச்சா நமக்கு என்ன? நமக்கு பிடிக்கிறத செய்வோம், செய்துட்டு ஆண்டவரே ஆசீர்வதியுமப்பா, நம்ம எல்லாம் செஞ்சுட்டு ஆசீர்வதியுமப்பா, நீங்க ஆசீர்வதிக்கிறத நான் செய்யணும்னு ஜெபம் பண்றது இல்லை. நம்ம எதையும் செய்திருவோம், அவர் ஆசீர்வதிச்சிருவார்னு ஒரு நம்பிக்கை இல்லை. அவ்வளவு பெரிய நம்பிக்கை அவர் மேல. பல வேளைகளில் நம்முடைய குழப்பம், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய அழுகை எல்லாவற்றுக்கும் நாம் தான் காரணம். நம்முடைய புலம்பலுக்கு நாம் தான் காரணம். நம்முடைய இருதயம் அவர் பக்கம். அழகா சொல்ற தாவீது, அதிகாலமே இல்ல, அதிகாலமே தேடுகிறே ஆர்வமுடன் நாடுகிறேன். காலையில ஹார்ட் அந்த ஆண்டவர் பக்கம் அவரை தேடுது. தேவனே நீர் என்னுடைய தேவன். எங்க சொல்ல தெரியுமா? வில்டர்னஸ்ல 63ஆம் சங்கீதம். நீர் என்னுடைய தேவன். ஒரு நெருக்கத்துல, ஒரு கஷ்டத்துல, ஒரு பிரச்சனையில, ஒரு கைவிடப்பட்ட நிலையில, பையன் துரத்துறான் வனாந்தரத்துல, என்ன ஆண்டவரே இப்படி கைவிட்டீங்களப்பான்னு புலம்பாம, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன். ராத்திரியெல்லாம் தூங்காத நிலையில சொல்றாரு. ராத்திரியெல்லாம் பெட்லயா படுத்திருந்தாரு தாவீது வனாந்தரத்துல. பெட்ஷீட் வச்சிருந்தாரா? பெட் இருந்துச்சா? ஒண்ணும் இல்லை.
நைட்டெல்லாம் அப்படி பரிதாபமா இருக்கிறாரு, எப்போ என்ன ஆகுமோன்னு. அங்க சொல்றாரு, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதோட நிறுத்தினாரா? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்குதப்பா. என் ஹார்ட் உங்க மேல தான் இருக்குது. இட்ஸ் a love song. 63ஆம் சங்கீதம், 45ஆம் சங்கீதமா தான். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன். ராஜாவு மேலதான் என்னுடைய விருப்பம் இருக்கு. அப்ப தேவன் மேல நிறைய சங்கீதங்களை வாசிக்கலாம். காலையிலேயே என் சத்தத்தை கேட்டருளுவீர். சங்கீதக்காரர் சொல்றாரு, காலையிலேயே நம்ம சத்தம் ஒண்ணு கேக்குதுன்னா கொரட்ட சத்தமா தான் இருக்கும். நீ காலையில எழுந்தீங்களா, ஜெபம் பண்ணீங்களா? பண்ணணும்னு தான் நினைச்சேன் பாஸ்டர். சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும்னு நினைச்சேன் பாஸ்டர். யாராவது சொல்றாங்களா? அது 3 வேளைக்கு 4 வேளை சாப்பிட்றாங்க. மத்திய பிரதேசத்தை பெர்ஃபெக்டா வச்சுக்கிறோம். இன்னும் இந்தியாவில் மத்திய பிரதேசம் அதை பெர்ஃபெக்டா வச்சுக்கிறோம். ஜெபம் பண்ண நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஆலயத்தில் வந்து ஏசப்பா உம்மைத்தான் நான் நேசிக்கிறேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். நம்ம பாட்டு கேட்ட ஆண்டவருக்கே கண்ணீர் வந்துடும். ஏ அப்பா எப்படிப்பா இப்படியெல்லாம் எனக்கு ஐஸ் வைக்கிறேன்னு கேட்பார் அவர். ஆனால் அந்த டோரை தாண்டின பிறகு தான் இருக்கு, அது பிறகு எல்லாம் மறந்துடுவோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் வந்தாருன்னு வைங்களேன், 100% பரலோகம் தான் எல்லாருக்கும். ஆனால் வரமாட்டாரே, அதானே ரொம்ப சிக்கலானது. இந்த டோரை தாண்டின பிறகு தான் வருவார். அவர் அதிகபட்சம் சாட்டர்டே டு இந்த கூட்டம்லாம் இல்லாத நாள் தான் வருவார்னு நினைக்கிறேன் நான். நம்ம சோ ஹோலி உள்ள சர்ச்சுக்குள்ள நம்ம பாடுற விதம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், யோசித்து பாருங்க. ஆனால் நம்ம இருதயம், அப்போ அவங்க அஸ்தரத்தை உள்ள வச்சிருக்காங்க, ஆண்டவர் விரும்பாததெல்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான். எப்படி இருந்தா என்ன, இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் தப்பா? ஒரு சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் தான் ஞாபகம் வரணும் இல்ல, பைபிள் மறந்துருது. செல்போன் ஞாபகம் இருக்கு இன்னைக்கு ஆட்களுக்கு. அந்த ஒரு குட்டி சாத்தான், அது பேர் குட்டி சாத்தான். சிலர் 2 குட்டி சாத்தான் வச்சிருப்பாங்க. ஒரு குட்டி சாத்தானே சமாளிக்க முடியல நம்மளால. ஃபோன் தான் இன்னைக்கு எல்லாமே. ஃபோன் இஸ் அ ஃபோன், பைபிள் இஸ் அ பைபிள். ஒரு ஆமீன் கேட்கலாமா? மலேசியாவில் எதுக்கெல்லாம் ஆமீன் சொல்ல மாட்டீங்க? ஒரு மாதம் இந்தியாவுக்கு மிஷன் ட்ரிப் வாங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அப்படியே கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் ஸ்மார்ட் ஆகிடும். ஸ்மார்ட் ஃபோன் உங்களை ஸ்மார்ட் ஆகுமா? அறிவும் புத்தியும் அவரால் வரும். ஞானத்தை கர்த்தர் தருகிறார். ஆமீன் சொல்லாமா? இந்த வசனத்தை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கிறார் ஆண்டவர். ஹார்ட்ல இதை வைங்கிறார். 30 லட்சம் மக்களுக்கு பாஸ்டரான ஜாஷுவாவுக்கு சொல்றாரு, இது உன் கண்ணை விட்டு பிரியக்கூடாதுங்கிறார். அங்கதான் சொல்றாரு, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எப்போ? இது உன் வாழ்க்கையில இருக்கும்போது, இது உன் வாயில இருக்கணும், உன் கண்ணுல இருக்கணும். உன் கண்ணு இதை பார்க்கணும், உன் வாயில இது இருக்கணும், உன் ஹார்ட்ல இருக்கணும், இது உன் கண்ணு முன்னாலே இருக்கணும். இதை விட்டு நீ லெஃப்ட் ரைட் போகாதங்கிற, இதை லெஃப்ட் ரைட் போகாத. அப்பதான் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையில் இருந்தது போல ஒன்று இருப்பேன். வாக்கு தத்தத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், அதுக்கு கண்டிஷனை விட்டுருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அஸ்தரோத்தை, வேண்டாததை, தேவன் விரும்பாததை விளக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் செய்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? படிக்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். இம்மீடியட் ஒபீடியன்ஸ், உடனடி கீழ்ப்படிதல் தான் உச்சிதமான கீழ்ப்படிதல். டிலேய்டு ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். செய்யறேன் பாஸ்டர், நான் செய்ய மாட்டேன்னா சொன்னேன் பாஸ்டர், நான் செய்ய மாட்டேன்னா சொன்னேன், வரமாட்டேன்னா சொல்றேன், வந்துருவேன், நான் எங்க போயிருவேன், உங்களை விட்டு எங்க போயிருவேன். உடனடி கீழ்ப்படிதல் தான் உச்சிதம், இஸ் தி பெஸ்ட். உடனே கீழ்ப்படிந்தார்கள், கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அதான் பின்னால பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கீழ்ப்படிந்தார்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப நம்ம கீழ்ப்படி. இன்றைக்கு நல்ல ஜெபம் இருக்கு, கீழ்ப்படிதல் இல்லை. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. நல்ல ஜெபம் பண்ணலாம், நல்ல ஜெபம் பண்ணலாம், நல்ல சத்தமா ஜெபிக்கலாம், நல்ல அழுது ஜெபிக்கலாம். ஆனா கமிட்மெண்ட் இருக்கா? நம்ம பிரேயர்ல ஒரு அர்ப்பணம் இருக்கா? எஜமானனே, ஒரு சி மைனர், உயிர் வாழும் நாட்களெல்லாம்
அழகான வரி, உமக்காகத்தான் வாழ்கிறேன். என்ன அழகான வரி, உம்மைத்தான் நேசிக்கிறேன். இந்தியாவில் டெய்லி நாங்கள் காலையில் 4 மணிக்கு எழும்புவோம். சண்டே 3 மணிக்கு எழும்புவோம் சர்வீஸுக்கு. அது ரெகுலரா 5 மணிக்கு சர்ச்சில் சர்வீஸ். எவ்ரிடே மார்னிங் ஜனங்கள் வருவாங்க. வர முடியாதவங்களுக்காக எங்களுக்கு 224 வில்லேஜஸ் எங்க சர்ச் ரீச் பண்றது எங்க தாலுக்குல. நான் ஆண்டவர் கிருபையில் இதனுடைய 43வது வருஷம் மினிஸ்ட்ரி தேர். ஆண்டவர் இந்த ஊருக்கு போக சொன்னார். எங்க அப்பா அப்படி சுகமாயி அப்போ நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு கர்த்தர் ஊழியத்தை கலைத்து 16வது வயசுல ஊழியத்தை கலைத்து நான் பைபிள் காலேஜ் முடிக்கும் போது கோ டு மதுராந்தகம்னு சொன்னார். 82ல் போனேன். 2025ல் இன்னைக்கு இது 43வது வருஷம் அந்த ஊர்ல ஊழியம் செய்யறேன். இந்த 43வது வருஷத்துல 224 வில்லேஜ், எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஊர், ரோடு இல்லை, 6 மணிக்கு பிறகு கரண்ட் இருக்காது, லைட் இருக்காது, பலவிதமான வசதி குறைகள் குறைந்த ஒரு இடம். ஆனா அங்கதான் நீ போய் ஊழியம் செய்யினார். இன்றைக்கு 170லிருந்து 180 வில்லேஜஸை நாங்க ரீச் பண்ணிக்கிறோம் தேவ கிருபையில். இந்த 43 வருஷத்துல ஒரு 20-30 இடத்துல லேண்ட் வாங்கி பில்டிங் கட்டின எஸ்டாப்ளிஷ் சர்ச்சஸ் இருக்கு. அந்த சர்ச்சினுடைய பிரான்ச்சஸ் 100க்கும் மேற்பட்ட ஃபுல் டைம் ஊழியர்கள் இந்த சர்ச்சில் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். மோர் தென் 100 ஃபுல் டைம் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பைபிள் காலேஜ் படிச்சவங்க. ஸோ இதனுடைய சக்சஸ் என்னன்னா, ரகசியம் என்னன்னா, ஏர்லி மார்னிங் ப்ரேயர். எங்க லீடர்ஸ் எல்லாம் காலையில போகணும், வில்லேஜா போகணும். 20 கிலோமீட்டர்ஸ் போகணும் காலையில. இந்த 2 வீலர் எல்லாம், காடியெல்லாம் கிடையாது, இந்த கார்லாம் கிடையாது, 2 வீலர் தான் எடுத்துட்டு போவாங்க, சைக்கிளில் போவாங்க. காலையில் போய் பிலிவர்ஸ் வீட்டை தட்டி எழுப்பி, கமான் லெட்ஸ் ப்ரே. 5 பேர் 6 பேர் 8 பேர் டெய்லி அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு 16 பேர் வந்தாங்க பாஸ்டர் ஒரு வில்லேஜில், இன்னைக்கு 20 பேர் வந்தாங்க பாஸ்டர், இன்னைக்கு 3 பேர் வந்தாங்க பாஸ்டர் காலையில். ஸோ எங்கள் சர்ச்லேயும் காலையில் இப்படி எழும்பணும். மெயின் சர்ச்லேயும் ப்ரேயர் நடக்கும். 4 மணிக்கு 5 மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆகி 5 o'clock ப்ரேயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து அர்ப்பணிச்சு டெய்லி இப்படி ஜெபம். இன்றைக்கு என்னை யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. மேக் மீ a blessing to somebody somewhere somehow. let me become a blessing Lord. நீங்க மதுராந்தகத்திலிருந்து என்ன செய்வீங்களோ அதை நான் செய்யணும். காலையிலேயே அர்ப்பணிச்சு ஒரு ஜெபம். நைட்ல கேட்பேன். இப்போ நைட்ல கூட 9 o'clock எங்களுக்கு கூகுள் மீட்ல ப்ரேயர் இருக்கு. மலேசியா வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. எனக்கு 11:30 தான். அங்கே இந்தியாவில் 9 o'clock, 11:30. ஸோ டெய்லி we are having the prayer. இன்னைக்கு என்ன செய்தீங்க, எங்கே போனீங்க, யாருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னீங்க, காலையில் ஒரு ஜபம் பண்ணோம்ல, அது உண்மையாக உணர்ந்து தான் செய்தீங்களா? அப்புறம் இதை செய்தேன், ஒருத்தருக்கு வண்டியில் லிஃப்ட் கொடுத்தேன், ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தேன், ஒருத்தருக்கு காஃபி வாங்கி கொடுத்தேன், ஒருத்தருக்கு அரிசி கொடுத்தேன், இல்லை ஒருத்தர் போய் ஜபம் பண்ணேன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். கிறிஸ்துவை ஏதாவது அப்போ காலையில் ஜபம் பண்ணுறோம், அதை சாயந்தரத்துக்குள்ள செய்கிறோமா? நம்ம சொல்றது ஒன்றும் நம்ம செய்யறது ஒண்ணுமா இருக்கக்கூடாது. உடனே கீழ்ப்படிந்தார்கள். அடுத்த கீழ்ப்படிதலை பாருங்க, அகற்றினார்கள் பார்க்கிறோம். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். நான் பிரேயர் பண்றேன், உங்க பிரச்சனை தீரும். அதான் சொல்றார், ஜெபம் பிரச்சனையை மாற்றும். ஜெபம் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டும். பிரேயர் தான் ஒன்லி சொல்யூஷன். அது சொன்னார், when we work but when we pray God works. இல்ல சில பார்க்குற பார்த்தா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, இதை சொல்றதுக்கு அங்கேருந்து வந்தீங்க இல்லை, காட் இஸ் குட்னு சொல்லுங்களேன், இது எங்களுக்கு தெரியாதா? இது பெருசாக சொல்லிட்டீங்களா, ஏசு உயிரோட இருக்குன்னு சொல்லி பாருங்களேன், அது எனக்கு தெரியுமா பாஸ்டர், புதுசாக எதை சொல்ல இல்லைன்னா சொல்ல முடியும். நமக்கு ஒரு பரவசம் இருக்கா? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருக்காக வாழ்றோமா? அதே சி மைனரா, உமக்காகத்தான் வாழ்கிறேன். am I focused? ஒரு ஃபோக்கஸ் எனக்கு இருக்கா? கொலோசியர் 1:16 சொல்லுது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். வெரி சிம்பிள். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்படு. we are created by him for him. we are all created by him and for him. so அவர் சித்தம் செய்வதுதான் நம்முடைய நோக்கம். டெய்லி எவ்ரி டே. பாஸ்டருடைய ஜாப் மட்டுமல்ல,
பரமண்டல ஜபத்தில் ஆண்டு சொல்லி கொடுத்தார்ல, ஹேலோட் பி thy name, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா ஒரிஜினல் அது மூல பாஷையில let your name be made great. அது பரிசுத்தமான நாமம் தான். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னா உம்முடைய நாமம் பெரிதென்று அறியப்படுவதாக. அதற்கு என்ன பயன்படுத்தும்? thy kingdom come, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. thy will be done, உம்முடைய சித்தம் காஜாங்ல இன்றைக்கு நடப்பதாக. அதற்கு என்ன பயன்படுத்துங்கப்பா? உம்முடைய சித்தம் காஜாங்ல நடக்கட்டும். உங்க சித்தம் என்ன நடக்கும்? உங்க ராஜ்யம் கட்டப்படட்டும். உங்க நாமம் பெரிதென்று அறியப்படட்டும். அதற்கு என்ன யூஸ் மீ? அதற்கு என்ன பயன்படுத்தும்? உம்மைத்தான் நேசிக்கிறேன். வாரந்தோறும் சர்ச்சுக்கு வர உம்மை நேசிக்கிறேன் பாட்டு பாடுறோம், கை தட்டுறோம், ஆராதிக்கிறோம். வாட் ஆர் வி டூயிங் ரியலி ஃபார் காட்? ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறோமா? கீழ்ப்படிதல். நான் 7 காரியங்களை சொல்ல நினைக்கிறேன், பட் டைம் இல்லை. என்னை விட ஸ்பீடாக போகுது கடிகாரம். அதனால் கடிகாரத்தை பார்க்கவா பிரசங்கத்தை பார்க்கவான்னு வேணா குறைச்சிட வேண்டியதான். கவனிங்க, கீழ்ப்படுதல், உடனடி கீழ்ப்படுதல். சொன்னாரு, சொன்னது மட்டும் இல்லைங்க, அவர் சொன்னதுக்கு மேலே செஞ்சாங்க. சொன்னதை செய்கிறதே பெரிய விஷயம். சொன்னதுக்கு மேலே மிஸ்பாவுக்கு வர சொல்லுங்கிறார். அப்படியே 6ஆம் வசனம், அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து, ஜஸ்ட் கம் அப்படிதான் சொன்னார். எல்லாம் வந்துருங்க, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், நீங்கள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேங்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வாங்களேன். ஐயோ சாரி, எங்களுக்கு டைம் இல்லை பாஸ்டர், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர். இந்த வாரம் நான் ஒரு பொருத்தனை காணிக்க போட்டுடுறேன், பொருத்தனை பண்ணி ஒரு காணிக்க போட்டுறேன் பாஸ்டர், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு டைம் இல்லை பாஸ்டர். அப்படி சொல்லாமல் எல்லாம் ஃபேமிலியாக வந்துருங்க. மிஸ்பா, கம் டு மிஸ்பா. மிஸ்பான்னா என்ன தெரியுமா? வாட்ச் டவர். அந்த மிஸ்பாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வாட்ச் டவர், காவல் கோபுரம். அந்த காவல் கோபுரம் என்பது நமது ஆண்டவர் தான். அன்றைக்கு இட் வாஸ் a place, அன்றைக்கு அது ஒரு இடம். மிஸ்பாவுக்கு வாங்க. இன்றைக்கு நமது ஆண்டவருடைய பாதம், அதுதான் மிஸ்பா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரின் நாமம், the name of the Lord is a strong tower. watch tower அதான் அர்த்தம். மிஸ்பா என்பதற்கு watch tower, காவல் கோபுரம். காவல் கோபுரம் அரசனை பாதுகாக்க, அரண்மனையை பாதுகாக்க கோபுரங்கள் இருக்கும், வீரர்கள் காவல் காத்து கொண்டிருப்பார்கள். மிஸ்பா என்பதற்கு காவல் கோபுரம். அந்த காவல் கோபுரம் இன்றைக்கு நம்மை காக்கிறவர் நமது ஆண்டவர் தான். அந்த காவல் கோபுரம் அவர்கிட்ட வந்துட்டா வெற்றி தான். மிஸ்பாவுக்கு வாங்குங்கிறார். இதை மாத்தி சொன்னா ஜெபிக்க வாங்க, ஜெபத்துக்கு வாங்க, ஆண்டவர் பாதத்துக்கு வாங்க. பிரச்சனை 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 பிரச்சனையை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். 1/2 மணி நேரம் பேசினாங்க. ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன், அங்கே பிலிவரை பார்க்க போயிருந்தேன். பக்கத்து ஃபேமிலி பாஸ்டர் வந்திருக்காருன்னு அவங்க வந்தாங்க. ஒரு சின்ன கடை வச்சிருக்காங்க. ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பாங்க. பிள்ளைகளை வீட்டில் விட்டு வந்துட்டோம், நாங்கள் வாழவே விருப்பம் இல்லை, செத்துடலான்னு நினைக்கிறோம். என்கிட்ட பேசுகிற ராத்திரி இது மாதிரி ஒரு 8 மணி 8:30 மணி இருக்கிற இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சாட்டர்டே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சுருக்கிறோம் நாங்கள், கொஞ்ச நேரம் வாங்க. வேறு ஒன்றும் காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க, கடையெல்லாம் திறந்து. சரி, ஒரு 11 மணிக்கு வாங்க, இல்லை ஒரு 12 மணிக்கு வாங்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போங்க. கர்த்தர் மாற்றுவார், சாபம் நீங்கிடும், தடை மாறிடும். என்ன பிரச்சனைலாம் பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட வந்தீங்கன்னா மாற்றிடுவார்னு சொல்கிறேன். 1/2 மணி நேரம் செத்துடலாம் நினைக்கிறோம். பிள்ளைகளையும் எங்களுக்கு நாங்கள் எப்படியாவது பிள்ளைகளையும் சாகடிச்சு நாங்கள் செத்துடலாம் நினைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒழிய பிரச்சனை தீர்வதற்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்கிறேன். they were not ready to do that. முடியுமா தெரில ஃபாதர், வர முடியுமா தெரில ஃபாதர் அப்படிங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், உங்கள் பிரச்சனை மாறணும்னு விரும்புகிறீங்க, இதே ஒரு மந்திரவாதி வந்து 10,000 ரூபாய் செலவாகணும் செய்ய மாட்டீங்களா? இங்கே ஏசப்பா பணம் கேட்கல, என் பாதத்தில் உட்காருங்கிற, கொஞ்சம் உட்காரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். யூஸ் இட், ஐ வில் வாக்குங்கிறார். நீ வாக்கிங்கில் இருக்காத, நீ நடந்து அலையாத, நீ இங்கே உட்காரு, நான் உனக்காக போறேங்கிறாரு. வாங்கன்னு சொன்னேன், அவங்க வரல. இப்படிதான் மக்கள் இன்றைக்கு. ஆனால் சாமுவேல் சொல்றாரு, எல்லாம் மிஸ்பாவுக்கு வந்துருங்க, நான் உங்களுக்காக மன்றாடுவேன். கர்த்தரை நோக்கி நான் I am going to pray for you, but you all must come to மிஸ்பா. அப்படியே வந்தார்கள். 6ஆம் வசனம், obedience. பழைய ஏற்பாட்டில் எல்லா ப்ராமிசஸும் நிறைவேறணும்னா ஒரே ஒரு வேர்டு தான், obedience. அதனால தான் பைபிளை போட்டு 1 சாமுவேல்ல obedience is better than sacrifice. இல்லை, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே 1,00,000 ரூபாய்க்கு நீங்க பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் வந்து கொடுக்கலாம். ஆனா கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஆண்டவர் பலியில விருப்பம் இல்லை. நம்ம கையில அப்படியே பெரிய ஒரு ஆஃபரிங்கோட வரும், 1 lakh ஒர்த்து, 10,000 ரிங்கிட் அப்படியே ஒர்த்தில் அப்படியே கொண்டு வர ஆஃபரிங். நம்ம கையை
World looks at the hand, but God looks at the heart. இந்த கையில என்ன இருக்குன்னு உலகம் பார்க்கும், இவ்வளவு பெரிய ஆஃபரிங் கொடுக்க போறாங்களான்னு. ஆனா ஹார்ட் எப்படின்னு கர்த்தர் பார்க்கிறார். அதனால பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆஃபரிங்கோட வரும்போது உன் பிரதருக்கும் உனக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா ஃபர்ஸ்ட் நீ என்ன செய், ரெக்கன்சைல், முதல்ல ஒப்புரவாகு. அது பிறகு வந்து என்ன செய், உன் ஆஃபரிங் எனக்கு தேவையில்லை. ரெக்கன்சிலியேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஆஃபரிங். அப்ப ஆண்டவர் கவனிக்கிறது எதை? இன்னர் லைஃபை, உள்ளான வாழ்க்கையை. ஒரு சர்ச்சில் வரும்போது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கிறோம், நம்மளை எல்லாரும் பெஸ்ட் பிலீவர்னு நினைக்கணும்னு ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்குறோம். கரெக்டா? கை தட்டுவோம், நல்லா கை தட்டுவோம், அப்படி கை தூக்குவோம்ப்பா, அந்த மாதிரி கை தட்டணுங்க, அந்த மாதிரி அந்த பிரதர் மாதிரி நல்லா வர்ஷிப், அப்படி ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கும். ஆனால் ஆர் வி ரியலி த சேம்? உண்மையாக அப்படி தான் இருக்கிறோமா? வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வசனத்தை கேட்ட உடனே அதற்கு கீழ்ப்படுகிற அந்த உண்மையான இதயம் நமக்கு இருக்கிறதா? இவங்க வாங்கன்னு சொன்னாரு சாமுவேல், வந்தார்கள். அதோட மட்டும் இல்ல, தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம், இதெல்லாம் அவர் சொல்லல, வாங்கங்கிறார். நீங்க வாங்க, நான் பிரேயர் பண்றேன். they went for an extra mile. they went for an extra mile. இயேசு சொன்னார்ல, 1 மைல் ஒருத்தன் வர சொன்னா நீ 2 மைல் போ. they were doing extra mile. வாங்கன்னு சொன்னாரு, வந்தாங்க, தண்ணீர் ஊற்றுறாங்க. அவங்க அது பிறகு உபவாசம் பண்றாங்க. இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம், பிரசன்ஸ் ஆஃப் காடுக்கு வந்துட்டேன். சாப்பாட்டில் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட தேவ பிரசன்னத்தில் அதிக ஆசை எனக்கு இருக்கு. வர்ஷிப் அப்படியே நடந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு, அப்படியே இன்னும் பிரசங்கம் கேட்கலாம் போல இருக்கு. நேற்று ஒரு சர்ச்சில் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த சர்ச்சில் இதான் பாஸ்டர் டைமு, அதை மீறி ஒரு 5 நிமிஷம் போனா நீங்க பேசுங்க, நாங்க போறோம் போயிட்டே இருப்பாங்க ஆட்கள். நாங்க நல்ல விசுவாசி. இந்தியாவில் அப்படி பார்க்க முடியாதுங்க. என்னதான் ஹைஃபை இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை கனப்படுத்த தெரியணும். அல்ல சொல்லாமா? பிரசன்னத்தை கொண்டு வர்றதுக்கு தான் பாஸ்டர்ஸ் எல்லாம் பாடுபடுறோம். பிரசங்கம் பண்றது ஈஸி, எனிபடி கேன் ப்ரீச். பாட்டா இருக்கட்டும், வர்ஷிப்பா இருக்கட்டும், பிரசன்ஸ் ஆஃப் காட் வரணும். பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்துன்னா நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் அடிச்சு உடைச்சிருவாரு, தூக்கிடுவாரு. அவருடைய ப்ரோக்ராம், அவருடைய ஐட்னரி நடக்கும். அது வந்துட்டுனா போதுங்க. 3 பாயிண்ட் வேண்டாம், 7 பாயிண்ட் வேண்டாம். ஒரு பிரசன்னம் வந்துட்டுனா போதும், அதுவே ஜனங்களை திருப்தி ஆக்கிடும். அதுக்கு தான் வர்ஷிப் லீடர்ஸாக இருக்கட்டும், பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், லீடர்ஸாக இருக்கட்டும், we try to bring the presence of God. Presence is very very important. பிரசங்கம் செய்யாததை தேவ பிரசன்னம் செய்யும்னார் ஒருத்தர். பிரசன்னம் ரொம்ப முக்கியம். ஸோ ஆராதனையில், ஜபத்தில், மெசேஜில் எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்கள் அதான் ஜெபம் பண்ணுவார், உங்கள் பிரசன்னம்ப்பா, லெட் யுவர் பிரசன்ஸ் டேக் கண்ட்ரோல் ஆஃப் த சர்வீஸ். உங்கள் பிரசன்னம் கட்டுப்படுத்தட்டும் ஆண்டவரே, ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். they went for extra mile. சாப்பாடு வேண்டாம். என்றைக்காவது நமக்கு சபைக்கு போகிற ஆசையில சாப்பாடு வேணான்னு தோணி இருக்கா? உபவாசம்னு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோமா? சாப்பிட மாட்டேன், இன்றைக்கு ஆண்டவர் பாத்துல உட்கார போறேன், இன்னைக்கு 1 சாமுவேல் படிக்க போறேன், ஹோல் டே பைபிள், ஐ அம் கோயிங் டு ரீட் பைபிள். இன்னைக்கு ஐ அம் கோயிங் டு கட் ஷார்ட், இல்ல சாப்பாடை குறைக்க போறேன், டிராவலை கட் பண்ண போறேன், ஐ அம் கோயிங் டு சிட் வித் தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் பாதத்துக்கு வந்துட்டோம்னா, நம்ம இதயம் கர்த்தர் பக்கம் திரும்பிட்டா வெற்றி வந்துடும். கை வைத்து ஒரு அலையில சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஃபாஸ்டிங் இருந்தது மட்டும் இல்லை, அங்கே ஒரு காரியம் சொல்லியிருக்கு. அதே 6ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். ரெக்கன்சிலியேஷன் நடக்குது. கர்த்தருடைய பாதத்துக்கு வந்தா போதாது, ஜெபம் பண்ணா போதாது, ரெக்கன்சிலியேஷன் ரொம்ப முக்கியம். ஒரே வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஒரே காரில் தான் வருவாங்க, ஒரே மோட்டர், இங்கெல்லாம் மோட்டர் பைக் தான் மேக்சிமம் இல்லையே, வந்தால் கூட ஒன்றா வருவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. ஆனால் சர்ச்சில் நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வெரி ஹோலி. அந்நிய பாஷை நல்லா பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஹல்லேலூயா, தேங்க் யூ ப்ரோ, ஹல்லேலூயா, எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் ஆக்டிங் கிறிஸ்டியன்ஸ். God doesn't want us to be acting, he wants us to be active. எல்லாம் வெளியே ரொம்ப ஹோலி, நம்மளை பார்த்தா அப்படியே பரிசுத்தம், இப்போ தான் ஸ்ட்ரைட்டாக மகா பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து இறங்கி வராருப்பா அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கிறோம். அன்றைக்கி ஒரு பாஸ்டரை பார்த்து கேட்குறேன், தம்பி உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்ட்டு. இவர் பாஸ்டரு, இவங்க அப்பா பாஸ்டர். நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? உங்கள் அண்ணன் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். அவரும் பாஸ்டர், அப்பா பாஸ்டரு, பையங்க பாஸ்டரு. நான் பார்க்குறதில்ல பாஸ்டர். என்னப்பா தம்பி பார்க்குறதில்ல, என்னாச்சு? வெளியூர் போயிட்டாரா? இல்லை அங்கே தான் இருக்காரு, நாங்கள் பார்க்குறதில்ல, பேசுறதில்ல. எவ்வளோ நாளாக பேசலைன்னு கேட்டேன். 14 வருஷமாக பேசலை பாஸ்டர். தம்பி பாஸ்டர், அண்ணன் பாஸ்டர், 2 பேரும் பேசலை. எப்படிப்பா ஊழியம் செய்கிறீங்கன்னு கேட்டேன். எனக்கு சின்ன வயசுல தெரியும் அந்த பிள்ளைகளை.
எப்படி ஊழியம் செய்றீங்க? இப்படிதான் நடக்கு இன்னைக்கு உலகத்துல. ரெக்கன்சிலியேஷன் இல்லாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவாகாம, சாரி கேட்க வேண்டிய சாரி கேட்காம, ஒப்புரவாகாமலே ஆண்டவர்கிட்ட கதையை ஓட்டுறாங்க. காணிக்க போடுறோம், பாட்டு பாடுறோம், வர்ஷிப் பண்றோம், ஓ வி லவ் யூங்கிறோம், உமக்காகத்தான். அதுவும் சிலர் போயிட்டாங்கன்னா, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், பக்கத்துல ஆள்கிட்ட பேச மாட்டேங்கிறியாப்பா நீ ரொம்ப நாளா? உம்மை தானே நேசிக்கிறேன். நீ என்ன நேசிச்சா இங்க நேசிக்கணுமே, இங்க நேசிச்சா இங்க. கிறிஸ்டியன் லவ்ங்கிறது இதுவும் தான். லவ் டுவர்ட்ஸ் காட், லவ் டுவர்ட்ஸ் மேன், ரெண்டும் கரெக்டாக இருந்தால் கிறிஸ்டியன் லவ். அதான் கிராஸ். கிராஸில் வந்து நீங்கள் ஒரு மாதிரி கிராஸாக இருக்க முடியாது, ஸ்ட்ரைட் ஆகிடுவீங்க. இல்லை சொல்லாம ஆண்டவருக்கும் நீங்களும் கரெக்டாக இருப்பீங்க, மனுஷனும் மனுஷனோட. சொன்னார்கள் நான் நிறைய பேசலாம், 3 நாள் பேசலாம் இது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், நம்ம எதிர்பார்த்த வெற்றி வராமல் இருக்க காரணம் நம்ம வாழ்க்கை தானோ. எங்க நம்ம சரி பண்ணணும் இதெல்லாம் சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பிறகும் பிரச்சனை தீரல. கடைசியா பாத்தீங்கன்னா சாமுவேல் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். அது பிறகு அங்க பிரேயர் நடக்குது. இதெல்லாம் நடந்த பிறகுதான் வசனம் சொல்லுது 11ஆம் வசனத்துல, அவர்கள் முறியடித்தார்கள். வெற்றி வருது. ஒரு அலையில சொல்லாமா? கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார். ஆண்டவர் நிச்சயமா சூழ்நிலையை மாற்றுவார். உங்க சூழ்நிலை மாற முடியும். தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்குள்ள, அவருடைய பேட்டர்னுக்குள்ள வரணும், அவருடைய சிஸ்டத்துக்குள்ள வரணும். பைபிள் இஸ் நாட் a book of information, it's a book of transformation. Bible is not a book of information, it's not a book of ideas and suggestions, it's a book of principles. Page to பக்கத்துக்கு பக்கம் அது principles. அது நியூ டெஸ்டமென்ட் ஃபுல்லா படிச்சீங்கன்னா principles and practicals அப்படி எடுத்துக்கலாம். டியூட்டிஸ் அண்ட் டாக்ட்ரின்ஸ் இப்படி எடுத்துக்கலாம். புதிய ஏற்பாடு ஃபுல்லாவே உபதேசங்கள், நடைமுறை ஆலோசனைகள். சும்மா உனக்கு தெரிஞ்சுக்க, சும்மா தெரிஞ்சுக்கப்பா. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ. இல்ல ஐ கமாண்ட் யூ. நான் ஒரு கட்டளையாய் சொல்லுகிறேன். எவ்ரிதிங் வாட் தி லார்ட் ஸ்போக் வாஸ் கமாண்ட். ஒரு கட்டளை. whether you like it or not you have to obey. கீழ்ப்படிதல். புதிய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சலாம். ஒன்னு, தேவனை நேசி, மனிதனை நேசி. லவ் தான். அன்பு வந்துட்டா எல்லாமே ஈஸி. அன்பு தான் ஈஸி, எல்லாமே ஈஸி ஆக்கிடும். இந்த ராத்திரி வேளையில உண்மையாகவே நம்ம அவரை நேசிக்கிற ஒரு குடும்பமாக, நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு இ மேஜர் கொடுங்க தம்பி. எந்தன் தோல்விகள் ஜெயமாய் மாற்றும் வெற்றி வேந்தன் நீரல்லவோ. உங்க தோல்வியை கர்த்தர் வெற்றியா மாற்ற முடியும். உங்க நஷ்டத்தை லாபமா மாற்ற முடியும். உங்க அழுகை ஆனந்தமா மாற்ற முடியும். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். Even today my God is a miracle working God. உங்க குழப்பத்தை மாற்ற முடியும், வேதனையை நீக்க முடியும். ஒரு அதிசயத்தை இன்று ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு செய்ய முடியும். நாம் விளக்க வேண்டியது என்ன? உங்கள் நடுவில் இருந்து தேவன் விரும்பாததை விலக்கி விடுங்கள். அஸ்தரோத்தை நீக்குங்கள், பாகாலை விலக்குங்கள், உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். A life of holiness, a life of separation. ஆண்டவருக்காக, அவருக்காக வாழ்ற வாழ்க்கை. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்துல 2 கரங்களை உயர்த்தி, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ். 2 கையை உயர்த்தி, உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. Lift your hands everyone together. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு குறையல. இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறார், இன்றைக்கும் அதிசயம் செய்கிறார். His power has not decreased, his hand is not shortened. அவருடைய கரம் குறுகி போகல, அவருடைய வல்லமை குறைந்து போகல. பிரச்சனை நம்ம பக்கம்தான், பிரச்சனை நம்ம பக்கம்தான். 100க்கு 100 அவருக்காக வாழ்கிறோமா? 100க்கு 100 அவரை நேசிக்கிறோமா? 100க்கு 100 அவரை நாம் நம்புகிறோமா?
100க்கு 100 கீழ்ப்படுகிறோமா? அவர் எதிர்பார்க்கிறதை செய்கிறோமா? கர்த்தரை கனம் பண்ணுகிறோமா? கர்த்தருடைய ஊழியரை கனம் பண்ணுகிறோமா? கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறோமே, அதன்படி நடக்கிறோமா? ஏன் அற்புதம் நடக்கல? ஏன் தோல்வி மாறல? ஏன் புலம்பல் மாறல? ஏன் அழுகை மாறல? ஏன் துக்கம் மாறல? ஏன் இன்றும் தரித்திரத்தில் இருக்கிறோம்? ஏன் இன்னும் குழப்பத்தில் இருக்கிறோம்? விலக்க வேண்டியதை விலக்கணும், விட வேண்டியதை விடணும், ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கணும், தூக்கி போட வேண்டியதை தூக்கி போடணும். 100க்கு 100 நம்ம இதயம் கர்த்தருக்காக மட்டும் துடிக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். நீக்கினாரா? நீக்கினார். வசனம் சொல்லுது, கர்த்தர் பதில் கொடுத்தார். கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பதில் கொடுத்தார். இடி முழக்கங்களை கர்த்தர் வர வச்சார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். நல்ல கைத்தட்டி ஷாகா ரபா லபா ஓரா லகா தரபோ ஷாகா ரஹலந்தரபா. நாம செய்ய வேண்டியதை நாம செய்தா, அந்த சாப்டரை படிச்சீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங். என்ன தெரியுமா? எனிமீஸ்லாம் சுத்தி நிக்கிறாங்க, அவங்களுக்கு இடி முழக்கம் கேட்குது, இவங்களுக்கு கேட்கல. நம்ம ஆண்டு செயல்படுற விதம் பாத்தீங்க. பெலிஸ்தியருக்கு இடி முழக்கத்தை வர வைக்கிறார். ஒரு இடி இங்க இடிச்சுன்னா கேஎல் வர கேட்கத்தானே செய்யும். காஜான்ல ஒரு இடி இடிச்சா கேஎல் வர கேட்கத்தானே செய்யும். எவ்வளவு தூரம் கேட்கும் பாருங்க. பெலிஸ்தியருக்கு இடி முழக்கங்கள் கேட்குது, இவங்களுக்கு கேட்கல. அவங்க கலங்குறாங்க, இவங்க கலங்கல. இவங்க பயப்படல. நம்ம தேவன் எப்படி வேலை செய்வார் நமக்கு தெரியாது. அவர் எதிர்பார்க்கிறது, உன் ஹார்ட் மட்டும் என் பக்கம் திரும்பிட்டா, மகனே உன் இருதயத்தை என் பக்கம் திருப்பிட்டீன்னா, நீ கற்பனை செய்ய முடியாத விதத்தில் நான் வேலை செய்வேன். I can work miracles in your life. வசனம் சொல்லுது, மிஸ்பாவில் இருந்து முறியடித்தார்கள். மிஸ்பா என்பது தேவனுடைய சமூகம். இங்க வந்துட்டா வெற்றி தான், இங்க வந்தா ஜெயந்தான். கர்த்தர் பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார். தினமும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார டேக் டைம், கொஞ்சம் நேரம் எடுங்க. ஏர்லி மார்னிங் வெரி குட் டைம். மலேசியா வந்தா கூட காலையில் 5 மணி, நேற்றெல்லாம் விடிய காலம் 3:30 மணி, இந்தியாவில் எனக்கு 1 மணி. விழிப்ப கர்த்தர் தருகிற உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும். இன்றைக்கும் அதிகாலை எழுப்பி ஜெபம் பண்ணும். ஆண்டு பாத்துல இந்தியா டைம்ல பாத்தீங்கன்னா விடிய காலம் 3 மணி 2 மணி, தூக்கமே வரல. ஆண்டவரே, ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கிறீங்க, சைட் சீயிங்காக வரலப்பா. ஒருத்தரை பார்த்தாலும் சரி, 5 பேரை பார்த்தாலும் அவங்களுக்கு எங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கணும், உங்க பிரசன்னம் நாங்க போற இடம் வரணும். அது ஒண்ணுதான் ஆண்டுகிட்ட கேட்கணும். கண்டிப்பா கர்த்தர் இந்த 3 நாள்ல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கண்டிப்பா கர்த்தர் செய்வாரு. ஒண்ணு சொல்றேன், 3 நாள்ல ட்ரை டு பிரிங் a friend. இந்த இடம் எல்லாம் நிரம்பட்டும். நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். Where there is a will, there is a way. போன்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? 100 பேர், 200 பேர், கால் தான். இந்தியாவில் ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, அப்படி சாட்சி கேளுங்க சொல்லி கூட்டுவோம். வேற ஒன்றும் சொல்ல தெரியும், அதையா சொல்லுங்க. பூசாவத்தூர் வந்திருக்காரு, ஏதோ சொல்றாரு, வந்து கேளுப்பா, ஒரு கதையை கேளு சொல்லுங்க. இந்த இடம்லாம் நிரம்பிடும். அதுக்கு தான் ஸ்பெஷல் மீட்டிங். பாஸ்டர் சொல்லாததையா நான் சொல்லிட்டேன், அவர் சொல்லாதே நான் சொல்லிட்டேன் இல்லை. ஒரு சாட்சி, புதிய நபர்களுக்கு ஆசீர்வாதம். இந்த இடம் ஃபுல்லா சண்டேக்குள்ள நிரம்பும். அது நம்ம ஜபமா மாறணும். ஆமீன் சொல்லாமா? கண்டிப்பா செய்வார். ஈச் ஒன் அழகா எழுதி போட்டுக்கோல, ஈச் ஒன் ரீச் ஒன். வருஷத்துக்கு ஒரு ஆள் இருக்கிற இந்த 100 பேரும் வருஷத்துக்கு ஒரு ஆளை ரீச் பண்ணாலே 200 ஆயிடும். அந்த 200 ஈச் ஒன் ரீச் ஒன் பண்ணா 400 ஆயிடும். இது வேலை செய்யறோமா? இதை ஒர்க் பண்றோமா? ஆர் வி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட்? இந்த வாரமே ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசம் ஆயிட்டு. எத்தனை பேரை ரீச் பண்றோம்? இந்த இடமெல்லாம் நிரம்புறது உங்க கையில இருக்கு. அதுக்கு தான் நாம சர்ச்சுக்குள்ள வந்திருக்கோம். நாம் ரட்சிக்கப்பட்டது மற்றவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த. நாம சர்ச்சுக்குள்ள வந்தது மற்றவங்களை சர்ச்சுக்குள்ள கொண்டு வர. புரியுதா? புரியல? சட்டு போட்டு முடிங்க பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது உங்க பார்வை. நானும் 42 வருஷமா பாஸ்டரா இருக்கேன், பார்த்தீங்களா? இருக்கட்டும் பாஸ்டர், கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் எங்களை அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்லா கவனிங்க. கர்த்தர் அந்த கிருபை தருவாராக. கையை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த 3 நாள்ல நான் ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டும் இல்லை, யார் என்னால ஒருத்தராக ஆசீர்வதிக்கப்படணும். ஐ வில் பிரிங் a new person. ஒருத்தரை கூட்டிட்டு வருவேன் ஆண்டவரே, ஒருத்தரை உள்ள கொண்டு வருவேன், உங்க சபைக்குள்ள கொண்டு வருவேன். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படுவதற்கு அநேகரை அழைத்து கொண்டு வர கிருபை தான். ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்றேன். உங்க ஒரு கையை இதயத்துல வச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு ராத்திரி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். சிலருக்கு நாளைக்கு நைட் இங்க வர்றதுக்குள்ள ஒரு அற்புதம் செய்வார். சிலருக்கு இந்த 3 நாள்ல 72 மணி நேரத்துல ஒரு அற்புதம் செய்வார்.
பல மாதங்கள் நடக்காத அற்புதம் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இதயத்துல கைய வச்சு, என் பாரம் நீங்காதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா, என் தலையை கர்த்தர் உயர்த்த மாட்டாரா, என் குடும்பத்துல நன்மை உண்டாகாதா, என்றைக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என்றைக்கு நிந்தனை மாறும், என்னுடைய பயந்த வாழ்க்கை எப்பொழுது நீங்கும், என்னுடைய புலம்பல் மாறுமா என்ற பல கேள்விகளோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகலவித பொல்லாத வல்லமைகளும் வேதனைகளும் கண்ணீரும் அழுகையும் துக்கமும் சாபமும் விலகி போ என்று ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக சுகம், ஒரு விடுதலை உண்டாவதாக. பல மாதங்களாக சுகவீனமாயிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் தடைகள் எல்லாம் படிகளாய் மாறுவதாக. கல்லறையை திறந்தவரே, கண்களை திறந்தவரே, காதுகளை திறந்தவரே, அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை திறக்கிறவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்கள் அற்புதங்களால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தோற்று போன இஸ்ரவேலர்கள் தோற்கடித்தார்கள் வாசிக்கிறோமே. நிலைமை தலைகளாய் மாறட்டும், தோல்வி வெற்றியாய் மாறட்டும், நஷ்டம் லாபமாய் மாறட்டும் ஆண்டவரே, துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். நீங்க என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். அனைவருக்கும் சமாதானம். கூட்டம் முடிந்தது. ஊழியக்கார மனைவிற்காக கைகள் கொடுத்துட்டு போங்க. கோயிலுக்கு போறீங்க, பூசாரியை பார்த்துட்டு போறீங்க, ஆனால் சேர்ச்சுக்கு வரீங்க, பூசாரி பக்கமே வர மாட்டீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு ஊழியக்காரை பார்த்து ஹாய் சொல்லிட்டு போங்க. அந்த பழக்கம் நல்லது. 2வது பாடலே